KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். தமிழகம் வந்துள்ள 16வது நிதி ஆணையக்குழு இன்று முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளது. அரவிந்த் பனகாரியா தலைமையிலான 12 பேர் அடங்கிய 16வது நிதி ஆணையக்குழு 4 நாள் பயணமாக தமிழகம் வந்தது. சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர் TRB ராஜா மற்றும் அதிகாரிகள் அந்த குழுவிற்கு வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்கிருந்து நிதி ஆணையக்குழு சென்னை நங்கநல்லூரில் முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரங்கராஜன் வீட்டிற்கு சென்று அவருடன் ஆலோசனை நடத்தியது. தொடர்ந்து இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கிண்டி நட்சத்திர ஹோட்டலில் நிதி ஆணையக்குழுவை சந்திக்க உள்ளனர். அப்போது வரி பகிர்வின் அடிப்படையில் தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்க பரிந்துரைக்க வேண்டும் என்று நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. பின்னர் 3 நாள் தமிழகம் முழுவதும் நிதி ஆணையக்குழு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. தமிழகத்திலிருந்து கிடைக்கும் வரி வருவாயில் 50 விழுக்காட்டை தமிழகத்திற்கே ஒதுக்க நிதி ஆணையம் பரிந்துரைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய அரசின் நிதி பகிர்வு குறித்து விவாதிக்க 16ஆம் தேதி நிதி ஆணையக்குழு சென்னை வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 15 நிதி ஆணையங்கள் அமைக்கப்பட்டு 73 ஆண்டுகள் ஆகியும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி போக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் தமிழகத்தின் பங்களிப்பு 10 விழுக்காடு என்றும் மாநிலங்களுக்கு பகிரப்படும் நிதியில் வெறும் 4.079% மட்டுமே தமிழகத்திற்கு கிடைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கான நிதியை 50% அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்திய அன்புமணி ராமதாஸ், மாநிலத்திடம் வசூலிக்கப்படும் வரி வருவாயில் 50% அந்த மாநிலத்திற்கே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.